பிளானு சொதப்புனது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. சூர்யா அடித்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யா மேலே இந்த தடவை எந்த தப்புமே இல்லை, எனக்கு தெரியும் அவனாக தான் பிளாக்மெயில் பண்ணுறான், என்ன பிரச்சனை தெரில, தப்பான பேர் வரணுன்றதுக்காக ஐஸ்வர்யா மேலே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, யாருன்னு தெரில, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சித்ராதேவி பற்றி என்ன சூர்யா இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ணியிருக்கா, நம்ம குடும்பத்துக்கே சரியான அவமானம், அவன் கூட ஊரை சுற்றிருக்கா, இவன் கூட ஊரை சுற்றிருக்கா, இந்த அசிங்கம்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லை, முதல்ல வீட்டை விட்டு இவ்வளோ துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. என்னன்னு கேட்டது பார்த்தோன்னே அவங்கள மாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கு எனக்கும் காரணம் கிடையாது, அதுக்கு மதன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. ஐஸ்வர்யாவுக்கு கோபம் வந்தோடனே மதனை டப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பா, என்னால் டெஸ்ட் எடுத்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ரொம்ப ஒரு மாதிரி தயிடாரு, ஐயோ இந்த சொதப்பில் முடிஞ்சிச்சு, நம்ம பண்ண பிளானெல்லாம் வீணாக போயிடுச்சு, அம்மாட்டு திட்டுவாங்க போகிறோமே, இந்த குழந்தைக்கு நம்ம தான் அப்பான்றது நமக்கு தெரியும், ஆனால் எப்படியாவது மதன் மேலே தூக்கி போட்டால் தான் இவளை வீட்டை விட்டு துரத்த முடியும்னு சொல்லிட்டு மதன் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் மதன் யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், அவன் பின்னாடி யார் இந்த மாதிரி பண்ணுறான்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்குறாங்க. எங்கள் அக்கா நல்லவன், நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் பார்த்தீங்கன்னா மகாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். வீட்டில் இருக்கவங்களாம் இப்போ ரொம்ப கோவப்படாதம்மா, வீட்டுக்குள்ளே